உளுத்தம்பருப்பு சட்னி போட போகிறோம். இது வந்து டேஸ்டியாக இருக்கும், வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது, எலும்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் அதுக்கு தேவையான பொருட்களை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. உளுந்து, காஞ்சி மிளகாய், தேங்காய், சின்ன வெங்காயம், புதினா, தக்காளி, இதுதான்ப்பா 6 பொருள் தான் வந்து இந்த சட்னிக்கு தேவையான பொருள். இதை வந்து நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு, காஞ்சி மிளகாய், தேங்காய் வந்து நீங்கள் மறுநாள் வச்சாலும் கிட்டு போகாத, அந்த மூச்சு வாசனைலாம் வராமல் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதனால் அந்த தேங்காய் வந்து அந்த பருப்போடவே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து அதெல்லாம் எடுத்து ஒரு ஏனத்தில் மாற்றி விட்டுட்டு, அதுலேயே கடாயிலே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, சின்ன வெங்காயம், தக்காளி கூட புதினாவை போட்டு அதே மாதிரி நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கணும். எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ சட்னி வந்து ஒரு 2 நாள் வச்சுருந்து கூட நம்ம சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுக்கணும். வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த உளுத்தம்பருப்பு சட்னி வந்து நல்லது. அதனால் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நான் செய்ய போகிறேன், பார்ப்போம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடாயில் உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கணும். அது கூடவே தேங்காய் போட்டுக்கலாம். அது கூடவே காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம்ப்பா. இந்த 3த்தையும் வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம்ப்பா. நல்லா வந்துருச்சு. நம்ம இதை எடுத்துட்டோடனே அதிலே கொஞ்சம் எண்ணெய் நிற்கும்ப்பா. அந்த எண்ணெயிலே வந்து தக்காளி, வெங்காயம், புதினா 3த்தையும் போட்டு அதே மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கினோடனே புதினா போட்டுக்கலாம். இந்த சட்னி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா காரசாரமாக இருக்கும். எலும்புக்கு ரொம்ப நல்லது. உளுத்தம்பருப்பு இருக்கிறதுனால எலும்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது. இது வந்து கிட்டு போகாது. 2 நாள்னா கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து 2 நாள்னா கூட கெடாதுப்பா. அதே மாதிரி இதுக்கு தனியாக தாளிப்புலாம் கொடுக்க வேண்டாம். இப்போ நம்ம முதல்ல வறுத்து வச்சுருக்கல உளுத்தம்பருப்பு, தேங்காய், காஞ்ச மிளகாய், அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ண பிறகு இந்த வெங்காயம் தக்காளி எடுத்து ஆற வச்சுட்டு அதை அதுக்கு அடுத்து கூட போட்டு அரைச்சிக்கணும்ப்பா. அரைச்சிட்டோம்னா சட்னி ரெடி. சட்னிக்கு வந்து எக்ஸ்ட்ரா தாளிப்பெல்லாம் கொடுக்க வேண்டாம். உளுத்தம்பருப்பு சட்னி இதுதான்ப்பா. அரைச்சி நல்லா ரெட் கலரில் இருக்கும், காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். உளுத்தம்பருப்பு சட்னி அரைச்சி வச்சுப்பா. வாங்க சாப்பிட்லாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.